சமீபத்துல கேரளா மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கிற இந்த மாருதி சுசுகி எஸ்பிரசோவோட தீ விபத்து அனைவரையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சம்பவம் நிகழ்ந்த போது இந்த கார்ல 5 நபர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. பிரசவ வலி காரணமா மருத்துவமனைக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து செல்லும் வழியில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது எஸ்பிரசோவோட முன்பகுதியிலிருந்து தீ எரியறத ரோட்ல போனவங்க பார்த்துட்டு டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உடனே வண்டியை ஓரமா நிறுத்திட்டு வெளியில வர முயற்சி செஞ்ச போது 2 டோரும் லாக் ஆயிருக்கு. பின்பகுதியில் இருந்த டோரை டிரைவரே முயற்சி பண்ணி திறந்து பின் இருக்கையில் இருக்கிறவங்களை காப்பாத்திருக்காங்க. ஆனா முன் இருக்கையில் அமர்ந்திருந்த கணவன் மற்றும் மனைவி இருவருமே காரில் இருந்து வெளியே வர முடியாம தீயின் காரணமா பலியாயிருக்காங்க. இந்த விபத்துக்கான காரணம் ஸ்டீரிங் சிஸ்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஷார்ட் சர்க்கியூட் தான் அப்படின்னு கூறப்படுது. உதாரணத்துக்கு இன்ஜின் ஓவர் ஹீட்டிங், ஃபியூஸ் பாக்ஸ் ஃபெயிலியர், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், ஃபியூல் ஹோசஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பிரசோ ஒரு புதிய வண்டி அப்படிங்கிறதுனால மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் மற்றும் ஹோஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. பெரும்பாலும் இது ஒரு எலக்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. புதிய வாகனம் வாங்கின உடனே ஆம்பியன்ட் லைட்டிங், பெரிய ஆண்ட்ராய்டு சிஸ்டம், சப் வூஃபர்ஸ், ரிமோட் லாக்கிங் அப்படின்னு பல அக்சசரிஸை நாம கார்ல ஆட் பண்றோம். பட் இந்த அக்சசரிஸை இன்ஸ்டால் பண்றவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரான குவாலிட்டி வயர்ஸ் மற்றும் ஃபியூஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியாது. மேலும் ஒரு சில அக்சசரிஸ்க்கு டைரக்டா பேட்டரியில இருந்தே கனெக்ஷன் எடுப்பாங்க. இது மாதிரி செய்யும் போது ஓவர் ஹீட் ஆகி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது மாதிரி கார் லாக் ஆகும் பட்சத்துல அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி கிளாஸை பிரேக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த வண்டியில அந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ண முடியாது. நாம எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணாலும் பழைய கார்கள்ல இருக்கிற மேனுவல் ரோலிங் மற்றும் மெக்கானிக்கல் லாக் இருந்தது அப்படின்னா இது மாதிரி சம்பவங்கள்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க கார்ல இருந்து ஒரு சிறிய ஸ்மெல் வந்தா கூட வண்டியை ஓரமா நிறுத்திட்டு செக் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய எலக்ட்ரிக்கல் மற்றும் அக்சசரிஸை காரோட ஆத்தரைஸ்டு ஷோரூம்ஸ்ல மட்டுமே இன்ஸ்டால் பண்ணுங்க. கார் மேனுஃபேக்சரர்ஸும் தங்களுடைய இன்டீரியர் மெட்டீரியல்ஸை எளிதில் தீப்பற்றாமல் இருக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பா இருக்கும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.